வெல்கம் பேக். நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த ராக்கம். ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஆன்சர்ஸோட வரும் ப்ரீமியர் ஆன்சர்ஸ். ஸோ இந்த லெவல்ஸ் உங்களுக்கு எப்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இங்கே வந்து ஒரு டிப்பு ப்ரொவைட் பண்ண வரேன். நான் ஒரு செபி ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ நான் கொடுக்குறது எல்லாமே ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா நீங்கள் உங்களோட செபி ரிசர்ச் ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ண ட்ரேட் பண்ணணும். ஸோ நம்ம லென்த்தியாக கொண்டு போக வேணாம். கம் டு த பாயிண்ட். நம்ம வந்து நம்மளோட அனாலிசிஸை ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஸோ பேப்பர் பென் எடுத்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ யாராவது இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ ஒரு 1 வீக் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். இல்லைனா நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகே, இட்ஸ் வெரி கிளியர் கட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ரைட்? ஸோ வாங்க இன்னைக்கு நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். ஸோ நான் கிளியர் கட்டாக இது சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குன்னு. ஸோ அதே மாதிரி தான் இருந்தது. நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குன்னு. அதே ரேஞ்சை அது ஃபாலோ பண்ணுது. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இது விஷயம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட எய்ம் வந்து will give a very good and proper analysis. அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ யாரெல்லாம் டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணலையோ நீங்கள் டெலிகிராம் லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இட்ஸ் வெரி ஈஸி டு பிளேம் அதர்ஸ். ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து அடுத்தவங்க பிளேம் பண்ணிடலாம். பட் வி கிவ் அவர் ஃபுல் எஃபர்ட். ஓகே, நான் ஒரு ஃபுல் எஃபர்ட்டை போட்ட அப்புறம் தான் தென் வி சஜஸ்ட் த பர்டிகுலர் என்ட்ரி அண்ட் எக்ஸிட். ஓகே, அண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு 2-3 டேஸாக வந்து மோரோவர் நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருந்தேன். ஸோ 2-3 டேஸாக நீங்கள் பார்க்க போனீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு மூவ். எதனாலன்னா பிகாஸ் ஆஃப் ட்ரம்ப். ஓகே, யூஎஸ் வந்து என்னென்னா ஸோ இந்த டேக்ஸு டேரிஃப்ஸ் இதெல்லாம் தேவையில்லாமல் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வேர்ல்ட் கண்ட்ரிஸ் ஆர் கெட்டிங் மோர் ஸ்ட்ரெஸ் பிகாஸ் ஆஃப் த டிசிஷன் பை யூஎஸ். ஓகே, ஸோ தேவையில்லாத டேக்ஸு தேவையில்லாத டேரிஃபு இதெல்லாம் போடுறதுனால நிறைய கண்ட்ரிஸ் நம்ம யூஎஸ் மேலே கோபமாக இருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ட்ரேட் நம்ம பண்ணுறதா இல்லை வேணாமா, ஒரு லிமிட்டட் குவான்டிட்டி வச்சு பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. சம்படி பாண்ட்ஸை செல் பண்ணுறாங்க. ஜெர்மனி அவங்களோட ரிசர்வ் அப்ராக்சிமேட்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1000 டன் அவங்க கோல்டை வந்து திரும்பவும் யூஎஸ்லேருந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ட் மார்க்கெட்டில் எனி சடன் சேஞ்சஸ் இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் அதனால் மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம் கொடுத்தா வி ஆர் நாட் ராங். டசன்ட் மீன் தட் நாங்கள் தப்புன்ட்டு. ஓகே, பட் ஐ கிவ் எப்பப்பெல்லாம் நம்மளோட கால் ராங்காக போகுதோ வி கிவ் ரெக்கவரி கால் ஆல்சோ. ஓகே, அண்ட் பாருங்கள் நார்மலாக பாருங்கள் மார்க்கெட்டில் இப்போ ஏறுதுன்னே வச்சுப்போமே. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டில் இப்போ இறங்குதுன்னு வைக்கிறவங்களுக்கு ஈஸியாக இப்படி இறங்குது. ஓகே, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் பவுன்ஸ் ஆகுது. ஓகே, நல்லா பாருங்கள். மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம் கிடைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டு இப்போ ஏறுது. ஓகே, ஏறுது. ஓகே, திஸ் இஸ் ஃபஸ்ட்டு என்ன ஆகும், மார்க்கெட் ஸ்டாப் ஆகும். ஓகே, ஸ்டாப். ஓகே, முதல்ல ஒரு பர்டிகுலர் லெவலில் முதல்ல ஸ்டாப் ஆகும். இதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கேருந்து கீழே வரும். ஐ எம் ஸ்பீக்கிங் அபவுட் இன்ட்ரா. நல்லா புரிஞ்சுக்கோ. இன்ட்ரா ஃபஸ்ட்டு வேலை என்ன ஆகும், போகிற மொமெண்டம் ஸ்டாப் ஆகும், திரும்பவும் கீழே வரும். ஓகே, கீழே வந்து பர்டிகுலர் ஏரியாவில் உங்களோட ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லலாம், இல்லை பர்டிகுலர் ஏரியா சில ஆர்டர் பிளாக்ஸ் இருக்கும். இதை எடுக்கும். இது பையிங் ஆர்டர் பிளாக் ஆகி இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக என்ன ஆகும், மார்க்கெட் இந்த ஹைக்கு உண்டான, அதாவது இங்கேருந்து இங்கேக்கு உண்டான ப்ரெஷர் இருந்தது, இதுக்கு மேலே போக ப்ரெஷர் இல்லாதனால தான் ஃபஸ்ட்டு ஸ்டாப் ஆகுது, ரிவர்ஸ் ஆகுது, திரும்ப எடுக்குது, திரும்ப அகெயின் இந்த ஹையை உடைக்குது, தென் இட் இஸ் கோயிங் டு த நெக்ஸ்ட் ஹை. ஓகே, தென் இட் கோஸ் டு த நெக்ஸ்ட் ஹை. ஓகே, ஃபைன். அப்போ என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாப் ஆகுது, அடுத்த ரிவர்ஸ் ஆகுது. நார்மலாக இது ரெண்டுத்தில் தான் நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக் இருக்கும். என்ன நினைப்போம், சார் மார்க்கெட் மேலே போகுது, ஸ்டாப் ஆச்சு. ஓகே, சப்போஸ் நம்ம வந்து இது உடைக்க போகுது, நம்ம வந்து என்ட்ரி கொடுத்து நீங்கள் ஸ்டாப் லாஸை வைக்கிறோம். மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆச்சு. பட் நம்ம கொடுத்த கால் என்ன, கால் சைட். நம்மளுக்கு தெரியும் இது மேலே தான் போகுதுன்ட்டு, கால் சைட். அது என்ன ஆகுது, மார்க்கெட் இங்கே வந்து கீழே புட்டு வந்துடுது. டன். ஓகே, புட், ரைட். அகைன் என்ன ஆகுது, இந்த லெவலுக்கு வந்துட்டு மார்க்கெட் திரும்ப அகைன் இட் இஸ் கோயிங் டு த கால் சைட். தென் வி ட்ரை அனதர் சிஇ. ஓகே, ரைட்.
ஸோ மார்க்கெட்டில் ஸ்டாப் ஆகிற இடத்துல கரெக்டாக நமக்கு தெரியுது இது பிரேக் அவுட் கொடுக்குது, கொடுத்துட்டு ரீடெஸ்ட்டும் ஆகுது. பட் ஆனால் என்ன ஆயிடுது, அதை சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே வந்துடுது. ஸோ இந்த இடத்துல நம்மளோட ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். டன். அண்ட் அகைன் கமிங் பேக், அகைன் இட் இஸ் கெட்டிங் accumulated here. Again it is going for the distribution phase. Okay. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து சிஇ கொடுத்தோம். பட் வாட் ஹேப்பன், இந்த ஹையை உடைக்காம அகைன் இட் ஃபால். நவ் தெரிஞ்சு போச்சு. ஸோ இது மொமெண்டம், யாருமே இங்கேயும் பையர்ஸ் இல்லை, இங்கேயும் பையர்ஸ் இல்லை. எவ்ரிபடி மார்க்கெட் தே ஃபீல் ஃபார் த செல்லிங். ஸோ மார்க்கெட் எப்படி போயிருக்கும், இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு இந்த ஹையை உடைக்க முடியாமல் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு திரும்ப கீழே வந்திருக்கும். ஸோ திஸ் ஹேப்பன் இன் லாஸ்ட் 2 days. ஓகே, லாஸ்ட் நேற்றுல முந்தா நேற்றுக்கு. ஸோ மார்க்கெட்டில் எப்போ டைரெக்ஷன், நானாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், மார்க்கெட்டில் எப்போ டைரெக்ஷன் ஷிஃப்ட் ஆகுதுன்னு வைங்களேன், அந்த இடத்துல புத்திசாலித்தனமாக ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு அடுத்த ஆப்போசிட் டைரெக்ஷன் ட்ரேட் எடுத்துடணும். அவ்வளோதான். த ஒன்லி ஒன் திங் யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட். நம்ம போகிறது ஒரு 1000 ரூபா நம்ம பார்த்தோன்னா அது வந்து 500 ரூபா லாஸில் வருது. 1000 ரூபா லாஸில் வருதுன்னா தட் மீன்ஸ் ஷிஃப்ட் இன் மொமெண்டம். புரிஞ்சுக்கோங்க அதை மட்டும். யாருமே உங்களுக்கு தப்பான கால்ஸ் கொடுக்கணும் இல்லை. அண்ட் பீப்புள் ஆர் ஜஸ்ட் சிம்ப்ளி ஃபைட்டிங் இன் த குரூப். ஓகே, ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அப்படியே கொடுக்குற கால்லாம் 100% மேலே, திரும்ப 100% மேலே, திரும்ப 100% மேலேன்ட்டு நோபடி கேன் கிவ். அண்ட் வி ஆர் கிவிங் அப்ராக்சிமேட்லி 99% அக்யூரஸியோட நம்ம கொடுக்குறோம், அதுவும் ஃப்ரீயாக. ஹூ டேர்ஸ் கிவ் திஸ் ஓப்பன் சேலஞ்ச் வித் லெவல்ஸ். இதுக்குள்ளே தான் ரேஞ்சில் இருக்கும், இதை நீங்கள் வாங்குங்க, இதை நீங்கள் விற்கலாம், எல்லாம் கிளியர் கட்டாக நான் சொல்கிறேன். இட் இஸ் சைட்வைஸ் மார்க்கெட். மார்னிங்கே சொல்லிடுறேன் சார், மார்னிங்கில் 9:30 10 o'clock அந்த கேப்பில் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். மார்க்கெட் ஆரம்பித்த 10-15 நிமிஷம் அப்புறமே நான் சொல்லிடுறேன், இன்னைக்கு மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஹவு கம்? நாலேஜ் இல்லாமல? சரி, ஓகே, இட் இஸ் வெரி ஈஸி டு பிளேம். சரி, ஓகே, யூ கம் ஹியர், நீங்கள் வாங்க, ஒரு மந்த் நீங்கள் கொடுங்க, லெட் அஸ் ஃபைன். ஓகே, ஹூ கிவ்ஸ் த ஹையஸ்ட் அக்யூரசி? ஸோ ஒரு நாள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது, ஓகே டன். செகண்ட் டே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. அண்டர்ஸ்டாண்ட் தட் மொமெண்டம் ஹேஸ் பீன் ஷிஃப்டட். ஒரு ஷிஃப்டிங் ஆஃப் மொமெண்டம் இருந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம கொடுத்தோம். இந்த பேசிக் புரியாமல் சும்மா ஏனாதானோ கீழே வந்துருச்சா நம்ம கீழே எடுத்துட்டோம், மேலே போச்சா மேலே எடுத்துட்டோம். இட்ஸ் நாட் லைக் தட். ட்ரேட் அப்படி கிடையாது. ஓகே, கிளியர் கட்டாக நம்ம நேற்று சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து 25,000லேருந்து 25,300க்குள்ளே, ஐ மீன் 25,200 ஆயிடுச்சு. ஓகே, இதுக்குள்ளே தான் இருக்க போகுதுன்னு நான் சொன்னேன். அண்ட் மார்க்கெட் மூவ்ட் அக்கார்டிங்லி. 25,000 வந்துச்சு, பவுன்ஸ் ஆகி திரும்ப மேலே போயிடுச்சு. ஹவு கம்? ஓகே, ஸோ இட் டிபெண்ட்ஸ், நீட்ஸ் மோர் அண்ட் மோர் என்ன சொல்கிறது, ஹார்ட் ஒர்க் அண்ட் பர்சவரன்ஸ். பிளேம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகே, அண்ட் we don't suggest you to buy. நீங்கள் பை பண்ணியே ஆகணும்னு சொல்லி அந்த குரூப்பில் கூட you are not a paid group persons, we are a free group. ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் திங், even though it is a free group, okay, we don't suggest to buy. We said focus. The word use focus பண்ணுங்க. C said focus பண்ணுங்க, அவ்வளோதான். இன்றைக்கி மார்க்கெட் இந்த ரேஞ்சில் இருக்குன்னா நான் உங்களுக்கு வந்து இந்த ரேஞ்ச் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வாங்க சொல்ல. ஃபஸ்ட் நான் கொடுத்துருந்தேன். இவந்தோ கரெக்டான டார்கெட் கொடுத்தாலும் ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் 10 பேர் நீங்கள் ஒன்றே சொல்லிடுறீங்க. பிகாஸ் இட்ஸ் நாட் மை மிஸ்டேக். நம்ம ஒரு லாட்டில் எடுப்போம், 2 லாட் எடுப்போம் டெய்லி. அது உங்களோட க்ரீட். டெய்லி உங்களுக்கு ப்ராஃபிட் வருது. ஒரு லாட் ஆடுறீங்க, 2 லாட் போடுறீங்க, 3 லாட் போடுறீங்க. அண்ட் ஒன் பர்டிகுலர் டே லாட் இன்க்ரீஸ் பண்ணி 10 லாட் போடுறீங்க. அன்றைக்கி நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுக்கும். அப்போது இன்றைக்கி நீங்கள் 10 லாட் போட்டு ஸ்டாப் லாஸ் கொடுத்தது கடந்த ஒரு வாரமாக எடுத்த ப்ராஃபிட் எல்லாமே தூக்கிட்டு போயிடும். Now you started blaming. டெய்லி கொடுத்தீங்க, இன்றைக்கி இதே ஆகலை, ஒர்க் ஆகலை, அண்ட் யூ ஸ்டார்டட் புட்டிங் எமோஜிஸ். ஓகே, இட்ஸ் நாட் மை ப்ராப்ளம் சார். நீங்கள் வந்து டிசிப்ளினாக மெயின்டைன் பண்ணல. சரி, ஓகே, 2 லாட் எடுக்கணும், 2 லாட்டாக எடுங்க. அட்லீஸ்ட் ஒரு மாதம் 2 லாட் எடுங்க. இல்லாட்டி 3 லாட் போடுறீங்கன்னா 3 லாட்டாக போடுங்க. இப்போ 4 லாட் போடுறீங்க, 4 லாட்டே போடுங்க. ஸோ தட் ஸ்டாண்டர்டான ஒரு உங்களுக்கு இன்கம் வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இன்றைக்கி 2 லாட் போடுறீங்க, நாளைக்கு 4 லாட் போடுறீங்க, நாளைக்கு 6 லாட் போடுறீங்க, ஒரு நாள் 10 லாட் போடுறீங்க. 10 லாட்டில் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. ஸோ 10 லாட்டில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது என்ன ஆகுது, லாஸ்ட்டாக 2, 4, 6 போட்ட ப்ராஃபிட் எல்லாமே அதில் போயிடுச்சு. அப்போது ஆரம்பத்தில் எண்டு வரைக்கும் நீங்கள் 0 ஆகிட்டீங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. பிகாஸ் யூ ஆர் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் யுவர் கிரீட். யூ ஆர் நாட் அ டிசிப்ளின்டு ட்ரேடர். டிசிப்ளின் ட்ரேடர் இப்படி கிடையாது. இதுதான் பண்ணணும், இவ்வளோ தான் எடுக்கணும்னா அது என்ன நடந்தாலும் சரி, யூ ஹாவ் டு.
இது எப்போ வரும் டிசிப்ளின்? டிசிப்ளின் ட்ரேடர் செய்யாத 10 விஷயம் நான் சொல்லலாம். ஓகே. லாட்ட சும்மாவே இன்கிரீஸ் பண்றது. ஸ்டாப் லாஸ் குடுக்காம இருக்கிறது. ஓகே. ஸ்டாப் லாஸ் வருதுன்னு தெரியுது. இதுக்கு மேல நம்மளால இது பண்ண முடியாதுன்னு தெரியுது. இருந்தாலும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. தே வில் கீப் நாட் கிவிங் த ஸ்டாப் லாஸ். டார்கெட்ட சின்னதா வைக்கிறது. இதோ 3வது சொல்லிட்டேன். 4வது உங்களோட லாஸ நல்லா ஓட விடுறது. ஓகே. 5வது இது டர்ன் ஆகும், டர்ன் ஆகும். வரும்னு எதிர்பார்க்குது. ஓகேவா? கரெக்ட்டான யூ டர்ன் அடிச்சு அட்லீஸ்ட் காஸ்ட் டு காஸ்ட்டாவது வரும்ன்ட்டு. ஓகே. 6வது காஸ்ட் டு காஸ்ட் வந்த அப்புறமும் இன்னும் காஸ்ட் டு காஸ்ட் வந்துருச்சு. இன்னும் ஒரு ரூ. 10 மேல ப்ராஃபிட் குடுத்துட்டு போகணும்னு. எவ்வளோ இருக்குது இந்த மாரி. ஸோ டிசிப்ளின் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க எங்க வேணா போங்க, யார்ட்ட வேணா கத்துக்கிட்டு போங்க. ஓகே. நீங்க டிசிப்ளினா இல்லன்னா, உங்க அக்கவுண்ட் ப்ளோ ஆஃப் ஆயிரும். சிம்பிளா சொல்ல வேண்டியது கடமை. ஓகே. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். என்னோட மோட்டிவ் என்னோட மோட்டிவா இருக்கட்டும், எங்க டீமோட மோட்டிவா இருக்கட்டும், இட் கிவ் அ குட் என்ன சொல்றது? குட் குவாலிட்டி கால்ஸ். அதனால தான் முதல்ல நான் குடுத்திருந்தேன் புட் இந்த பிரைஸ் வாங்குங்க, இந்த பிரைஸ் வித்துருங்கன்ட்டு. பட் நன் ஆஃப் தெம் ஆர் என்ன சொல்றது? ஷோயிங் தேர் கிராட்டிட்யூட். ஓகே. ஸோ டெஃபினட்டா லாஸ் ஆச்சுன்னா யூ சே தட். பட் ப்ராஃபிட் ஆச்சுன்னா எத்தனை பேர் நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்க? ஹவ் மெனி ஆஃப் தெம் யூ புட் அ வாய்ஸ் மெசேஜ் ஆர் புட் அ தம்ஸ் அப் தட் புக்டு ப்ராஃபிட் ஆர் எனிதிங் ஏதாவது ஒண்ணு சொல்லலாம். ஹார்ட்லி 1 ஆர் 2. பட் ட்ரேட் எவ்ரிபடி டேக்கிங். தெரியுது இவ்வளோ பேர் ஆன்லைன்ல இருக்கீங்க, இவ்வளோ பேர் வாட்ச் பண்றீங்க, எவ்ரிபடி டேக்கிங் த ட்ரேட். பட் வென் யூ டேக் ப்ராஃபிட் அது ஓகே. அது எனக்கு மட்டும். வென் யூ டேக்கிங் லாஸ் அது உலகத்துக்கு தெரியணும். ப்ளீஸ் சார். அதுலயாவது டிசிப்ளின் மெயின்டெயின் பண்ணுங்க. ஓகே. பிகாஸ் ப்ராஃபிட் எடுக்கும்போது எல்லாம் நல்லா இருக்குது. ஆனா லாஸ் எடுத்தா அவங்களால ஜீரணிக்க முடிய மாட்டேங்குது. ஓகே. அது யார் காரணம்? அந்த லாஸ் கரெக்ட்டா வரும்போதே ஒரு ரூ. 1000 இல்ல ரூ. 1500 வரும்போது கட் பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். 1500 நாளைக்கு எடுத்துக்கலாம். 10 நாள் எடுத்தாலும் சார் 1500 10 நாள் எடுத்தாலும் ரூ. 15,000 தான் ஆகுது. ஆனா, இங்க ஒரே ட்ரேட்ல எத்தனை பேர் ரூ. 15,000 வரைக்கும் லாஸ நீங்க ஹோல்ட் பண்ணி ஓட விட்டுருக்கீங்க? வை? எதனால? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. ஸோ லெவல்ஸ் குடுக்குறேன். நோட் பண்ணிக்கோங்க. சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. கிளியர் கட்டா நான் சொல்றேன். 25,400 நல்லா பாருங்க. 25,400 ஒரு ரெசிஸ்டன்ஸ். டவுன் சைட்ல 24,900. இது நான் என்ன சொல்றேன்? வீக்லி சொல்றேன். வீக்லி. இந்தோட எக்ஸ்பைரிக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இது கீழ போனா தான் மார்க்கெட்ல ஏதாவது ஒரு பெரிய மூவ்மென்ட் வந்தா தான் இது கீழ போகும். இல்லன்னா போகாது. இதே மாரி இதுக்கு மேல போகணும்னா, மார்க்கெட்ல ஏதாவது ஒரு நியூஸ் வந்தா தான் இது மேல போகும். இல்ல இதுவும் போகாது. அதர்வைஸ் மார்க்கெட் வில் ஸ்டே பிட்வீன் 25,400 to 24,900. இது இந்த வீக்லி வரைக்கும் சொல்லிட்டேன். ஓகே. வேணா நீங்க வீக் முடிஞ்ச அப்புறம் நீங்க யூ லெட் மீ நோ. ஓகே. டன். நவ் கமிங் டு த பாயிண்ட். ஸோ இன்னைக்கு உண்டான இன்ட்ராடே அனாலிசிஸ் பார்ப்போம். ஸோ இன்ட்ராடே அனாலிசிஸ்ல முக்கியமான நீங்க லெவல்ஸ் நோட் பண்ண வேண்டியது 25, 105 சாரி 150, 25 1 minute. Okay, correct. 25, 150 and 25, 168. Okay, 168. ஸோ இது அப்சைட் ஜோன். அதே மாதிரி டவுன் சைட் ஜோன் எழுதிக்கோங்க. 25,009, 24,995. இது டவுன் சைட் ஜோன். ஓகே. ஸோ இந்த ஜோன்ஸ்குள்ளே போச்சுன்னா நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணாதீங்க. ஸோ நம்ம இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கேப் அப். ஓகே, டன். நம்ம இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்டில் முக்கியமான விஷயம் இந்த லெவல். மார்க்கெட் தப்பி தவறி 150, 166க்கு மேலே போய் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் இட் ஹாஸ் த ஹை பொட்டன்ஷியல் டு கோ பேக் டு 315. திரும்ப சொல்கிறேன், 315 வரைக்கும் போயிடும். இந்த ஏரியா பெருசாக இருக்குது. ஸோ மார்க்கெட் இதுக்கு மேலே போயிடும். மார்க்கெட் இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா, அதாவது 150க்கு கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. இந்த லெவலில் உடைக்கவே முடியாமல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வரணும். எப்போ 127 கீழே வந்தால் புட் சைட் போயிருங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் 25,082 ஒரு புல் பேக்.
அடுத்தது நம்ம டவுன் சைட் டார்கெட் வந்துடும். சப்போஸ் மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் எடுத்துருச்சு. கேப் டவுன் எடுத்து இந்த லெவல் முக்கியமான லெவல் நான் சொல்லியிருக்கேன். இந்த லெவலில் சஸ்டெயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே போச்சுன்னா தென் சேம் 082 ஒரு புல் பேக், அதுக்கப்புறம் 127 அண்ட் ஃபாலோட் பை அப்சைட் ஜோன் வரும். பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் கேப் டவுனே இருந்து நம்மளோட லெவல்ஸுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 24,947. திரும்ப சொல்ல 947 வந்து புல் பேக் எடுக்கும். தவிர 947 உடச்சதுன்னா அகைன் இட் வில் பி பேக் டு 24,824. ஓகே, 24,824. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ 824, 781 கீழே வந்துடும். ஓகே, பட் ஹையர் சான்ஸ் ஆர் தேர் தட் மார்க்கெட் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகி இந்த பக்கம் ஒரு மூவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பைரியில் கீழே வந்து இது நம்ம சொன்ன லெவல்ஸ்குள்ளே டான்ஸ் ஆட நிறைய சான்சஸ் இருக்குது. இட்ஸ் மை பர்சனல் அனாலிசிஸ். திரும்ப சொல்ல இட்ஸ் நம்ம பர்சனல் அனாலிசிஸ். ஸோ நீங்கள் you are a trader, so you can put your own analysis along with my analysis. Okay, then you will get more balanced idea. Okay, உங்கள் மைண்டில் ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். ரைட், மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருந்தால் அவசரப்பட்டு ட்ரேட் போகாதீங்க. ஸோ இட் மே எண்ட் அப் இன் லாஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பாருங்கள். பேங்க் நிஃப்டியோட 5 minute சார்ட் உங்கள் இதில் இருக்குது. ஸோ அப்சைட் ஜோன் 56,935 and 56,905 வச்சுக்கோ. ஓகே, அண்ட் டவுன் சைட் which is 56,613, 56,605. ஓகே, 605. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஜோன். இந்த ஜோன்ஸ்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ரைட், ஸோ அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணது மாதிரி இந்த லெவல் நல்லா முக்கியமான பாருங்கள். 912 912க்கு மேலே போச்சுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு 57 075 090 வரும். சப்போஸ் இதையும் உடச்சிதுன்னா தென் 57 172 வரைக்கும் மேலே டார்கெட் இருக்குது. பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் கேப் அப் எடுத்து இந்த லெவலுக்கு உடைக்காமல் இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் லோ உடச்சிருச்சுன்னா அகைன் இட் வில் ஃபால் அப் டு 56,766. ஓகே, திரும்ப ஒரு புல் பேக். ஸோ எப்போ இதை உடைக்குதோ 756 உடைக்குதோ அகைன் மார்க்கெட் வந்து 613 கிட்ட வந்துடும். ஓகே, டன். பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் கேப் டவுன் எடுத்துருச்சு, நோ ப்ராப்ளம், அதுவும் நான் சொல்கிறேன். ஸோ கேப் டவுன் எடுத்துன்னா இந்த லெவல் முக்கியமான லெவல், இந்த 613 லெவல். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகி இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா டெஃபினட்டாக போங்க. ஸோ ஃபஸ்ட் டார்கெட்டு 756, 766 ஒரு புல் பேக். 766 மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா அகைன் இட் வில் கோ அப் டு 898. கிளியர்? எனி சான்ஸ் மார்க்கெட்டில் இதுக்கு கீழே கேப் டவுன் எடுத்துருச்சு அண்ட் இது ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் அது பிரேக் அவுட் ஆகுது. எப்போ மார்க்கெட் 56,555 56,555க்கு கீழே வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 56,425. ஒரு புல் பேக் 425 உடச்சதுன்னா 281 டவுன் சைட். ஸோ மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருந்தால் இங்கேயும் நீங்கள் அவசரப்பட்டு ட்ரேட் எடுக்காதீங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை டுடேஸ் ஆன்சர். ஸோ அதை டேக் கேர், பை அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். See you tomorrow with a new answers. Till then, bye from your professor, and please put like, share and comments. ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஸோ தட் தே ஆல்சோ ஏபிள் டு see the levels. ஓகே, இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தெம் இஃப் தே கீப் கோயிங். ஓகே, நம்மளோட எய்ம் பி a profitable trader. ஓகே, ரைட், நாட் ஃபார் த மணி சேக். ஓகே, ஈவன் பெய்ட் சேனலில் கொடுக்காத லெவல் கூட நம்ம இங்கே கால்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். என் லெவல்ஸை சொல்லிட்டு தான் இருக்கேன். அண்ட் இஃப் யூ ரியலி வாண்ட் டு கோ, எஸ்டர்டே ஆல்சோ நான் சொல்லியிருந்தேன் 28,100 90ல் வாங்குங்கன்ட்டு. அண்ட் வெண்ட் அப் டு 135. ஓகே, நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். 45 பாயிண்ட்ஸ் அங்கேருந்து போயிருக்கு. நீங்கள் ஒரு லாட்டில் ரிஸ்க் எடுத்திருந்தீங்கன்னா கூட யூ மைட் ஹவ் மேட் அ குட் சோர்ஸ் ஆஃப் மணி. ஓகே, ஸோ நோ ப்ராப்ளம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் த கேம். ஸோ our aim is not to make you any loss. அவ்வளோதான். ஓகே, ஸோ ப்ளீஸ் ஸ்டாப் blaming and keep focusing on strategies and keep focusing on your hard work. Okay, so hard work never goes waste. Okay, so thank you, bye-bye, and tomorrow பார்ப்போம் with a new analysis. Till then, bye from your professor. Have a good day. Love you all. Cheers. Bye-bye.